சேலத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டிய நிலையில் தாசன் நாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஆறு போல் தண்ணீர் ஓடியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குமரேசனிடம் கேட்கலாம். குமரேசன், சேலத்தை பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்திருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க குமரேசன். அதாவது சேலத்தை பொறுத்தவரை நேற்று முதலே கனமழை கொட்டி வருகிறது. நேற்று மட்டும் 4 மணி நேரத்திற்கு மேலாக சேலத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக நேற்று பல்வேறு இடங்களிலும் தண்ணீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக சாலைகளில், அதாவது சாரதா கல்லூரி சாலை, 5 ரோடு, குகை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆறு போல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் இன்று காலை 10 மணி அளவில் வெயில் கொளுத்தி வந்த நிலையில் தான் திடீரென 2 மணி அளவில் மழை பெய்ய தொடங்கியது. இந்த மழை 1 மணி நேரம் வெளுத்து வாங்கியது. குறிப்பாக ஒரு கனமழையாக கொட்டி தீர்த்தது. அதாவது அஸ்தம்பட்டி, அம்மாப்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை ஜங்ஷன், சீலநாயக்கன்பட்டி, தாசநாயக்கன்பட்டி, குகை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இந்த மழையானது கொட்டி தீர்த்தது. குறிப்பாக சீலநாயக்கன்பட்டி, தாசநாயக்கன்பட்டி பகுதியில் அதிக அளவில் மழை பெய்ததின் காரணமாக அந்த பகுதியில் சாலையில் ஆறு போல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதாவது முழங்காலுக்கு மேலாக அந்த தண்ணீரின் அளவு அதிகரித்து சென்றது. குறிப்பாக அதாவது தேசிய நெடுஞ்சாலை, அதாவது சேலத்திலிருந்து திருச்சி செல்லும் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் தாசநாயக்கன்பட்டி பகுதியில் பால வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த பாலம் மேம்பாலத்தின் வேலை நடந்து கொண்டிருப்பதன் காரணமாக அந்த சர்வீஸ் ரோடு வழியாகத்தான் பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த கனமழையின் காரணமாக சர்வீஸ் ரோடு பகுதியில் முழங்காலுக்கு மேல் தண்ணீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியதின் காரணமாக அவ்வழியே போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. அதே போல பேருந்து, கார் போன்றவை அவ்வழியே செல்வதற்கு காலதாமதமானது. அந்த அளவில் அங்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது காரணமாக வாகன போக்குவரத்து கடுமையான நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது அந்த பகுதியில் அந்த தண்ணீரானது தற்போது வடிந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அப்பகுதியில் போக்குவரத்து சீராகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சீலநாயக்கன்பட்டியில் குறிஞ்சி நகர் என்ற பகுதியில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் தற்போது தண்ணீர் புகுந்துள்ளது. அந்த தண்ணீரை மக்கள் தற்போது வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் தான் சேலத்தை பொறுத்தவரை ஒரு கனமழை பெய்து கொண்டிருக்கின்றது. நேற்று 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் இன்று பிற்பகலில் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்ததன் காரணமாக பல்வேறு பகுதிகள் மழை நீரால் சூழ்ந்துள்ளது என்றே கூறலாம். தகவல்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.